T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி வங்கதேச அணி சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்தது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. தொடர் லீக் சுற்று போட்டிகள் நாளையுடன் முடிய உள்ள நிலையில் டி குரூப்பை தவிர மற்ற குரூப்களில் இருந்து சூப்பர் 8 சுற்றுகளுக்கு அணிகள் தேர்வாகியிருந்தன. இந்த நிலையில் சூப்பர் 8 சுற்றை முடிவு செய்யும் வகையிலான போட்டியில் வங்கதேசம் மற்றும் நேபாள அணிகள் மோதின. இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 19.3 ஓவர்களில் 106 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக பேட்டிங் செய்த நேபாள அணி 19.2 ஓவர்களில் 85 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 21 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதையடுத்து டி குரூப்பில் இருந்து சூப்பர் 8 சுற்றுக்கு தென்னாப்பிரிக்க அணி ஏற்கனவே தேர்வாகியிருந்த நிலையில் இந்த வெற்றியின் மூலம் வங்கதேச அணியும் தேர்வாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நியூ ஜல்பைகுரி அருகே சிக்னலுக்காக காத்திருந்த கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலால் பயணிகள் ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் பலத்த சேதமடைந்தன. இதனால் ஏராளமான ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதில் 15 பயணிகள் உயிரிழந்துள்ளதாகவும் 60 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அம்மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மேற்குவங்கத்தில் ஏற்பட்டுள்ள ரயில் விபத்து அதிர்ச்சி அளிப்பதாகவும் ரயில் விபத்து நடந்த பகுதிக்கு மீட்புக் குழுவினரை அனுப்பி வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மெக்காவில் இந்த ஆண்டு புனித யாத்திரை மேற்கொண்டவர்களில் வெப்ப அலை காரணமாக 19 பேர் ஹஜ் யாத்ரீகள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபியா அரசாங்கம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகருக்கு உலகம் முழுவதிலும் இருந்து புனித யாத்திரை மேற்கொள்வதற்காக ஆண்டு ஒன்றுக்கு 18 லட்சம் பேர் பயணம் செல்கின்றனர். இந்த ஆண்டு சவுதியில் வெப்பம் அதிகம் காணப்பட்ட நிலையில் மெக்காவில் 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியது. இதனால் மெக்காவிற்கு வருகை தரும் பொதுமக்களை வெயிலில் இருந்து பாதுகாப்பதற்காக சுகாதார அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் என 5000க்கும் மேற்பட்டோரை சவுதி அரேபிய அரசாங்கம் பணியில் அமர்த்தியது. எனினும் இந்த ஆண்டில் அதிக வெயிலின் காரணமாக மெக்காவிற்கு வருகை தந்தவர்களில் 19 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பால் பங்குச்சந்தையில் ஊழல் நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செபி தலைவரை சந்திக்க அனுமதி கோரியுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் தவறான தகவல்களையே வெளியிட்டன. இந்த கருத்து கணிப்பினால் பங்கு சந்தையில் ஏராளமானோர் முதலீடு செய்த நிலையில் கருத்து கணிப்பு பொய்யான நிலையில் முதலீடுகள் அனைத்தும் நஷ்டத்தில் முடிந்தன. எனவே இந்த கருத்து கணிப்பின் மூலம் நிகழ்ந்த பங்குச்சந்தை மோசடிக்கு பாஜக அரசுதான் காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வியாபாரத்தின் தலைவர் மாதம்புரியை சந்திக்க நேரம் கோரி திரிணாமுல் காங்கிரஸ் கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த அனுமதி மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 4 பேர், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த எம்பி ஒருவர் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி ஒருவர் என மொத்தம் 6 பேர் ஜூன் 18ஆம் தேதி செபி தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவிஎம் எந்திரங்கள் எளிதில் ஹேக் செய்யப்படலாம் என எலான் மஸ்க் பதிவிட்ட ட்வீட்க்கு வேண்டுமென்றால் ஹேக் செய்யாதபடியான இயந்திரங்களை நாங்கள் செய்து தருவதாக பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் பதில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் விரைவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இவிஎம் இயந்திரம் குறித்து எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் இவிஎம் இயந்திரங்கள் எளிதில் ஹேக் செய்யப்படக்கூடியவை என குறிப்பிட்டு செய்யப்பட்ட ட்வீட் பெரும் வைரலானது. எலான் மஸ்கின் கருத்துக்கு ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் இவிஎம் இயந்திரம் குறித்தான எலான் மஸ்கின் கருத்திற்கு பதில் தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் ராஜீவ் சந்திரசேகர், இந்தியாவின் இவிஎம் இயந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் அவற்றை ஹேக் செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். மேலும் உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் ஹேக் செய்யாதபடியான இயந்திரங்களை செய்து தருவதாகவும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்த கருத்துகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்கி ஜூன் 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே மக்களவை சபாநாயகர் தேர்தல் ஜூன் 26ஆம் தேதி நடைபெறும் என மக்களவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுக்கு சென்றார். அவரை சந்தித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.